9வது அடி. பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வரைகுகையை இடித்து வழி காணும். கவி புலவன் இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா நக்கீரர். ஒப்பற்ற பாக்கள் இயற்றும் அறிவில் சிறந்த நக்கீரரை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அவர் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் அப்படிங்கிறாங்க. பழுத்தமுதுனா நல்ல ஞானம், நிறைய புலமை வாய்ந்தவர், நிறைய நூல்கள் படித்து தேர்ந்தவர், புலமை வாய்ந்த நல்ல ஞானம் உடைய பழமை வாய்ந்த தமிழ் பலகை, மதுரை தமிழ்ச்சங்கம் இருக்குது, அதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் தலைவனாக அமர்ந்திருக்கும் மற்றும் நல்ல அவரோட ஒப்பற்ற பாக்களை அழிக்கக்கூடிய அந்த கவி புலவன், அவரோட இசைக்கு உருகி திருப்பரங்கிரி அப்படிங்கிற மலை குகையில் கற்கி முகியால் அடைக்க வைக்கப்பட்டிருந்த நக்கீரர் மற்றும் நிறைய ஜீவாத்மாக்கள், அவரோட சேர்ந்த மற்ற புலவர்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணி அந்த குகையிலேருந்து வெளியில் வர வழி செய்தது அப்படிங்கிற மீனிங் இங்கே வருது. யார் அனைவரும் அந்த குகையிலேருந்து வெளிவர வழி செய்து கொடுத்தா அப்படின்னா நம்ம குமரவேல் ஏவிய அந்த வேல்படை, வேலாயுதம் தான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் ஆகுது. இங்கே மதுரையில் தருமிக்கு பாடி கொடுத்தாருல்ல, கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பாசுரம் சிவபெருமான் பாடி கொடுத்தாரு. அதில் குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் அவருக்கு கொஞ்சம் வித்யா கர்வம் ஜாஸ்தி. நான் நிறைய படிச்சுட்டேன், நான் புலமை வாய்ந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆணவ மலம், இந்த மாயா மலம்லாம் எல்லாருக்கிட்டேயும் ஏதோ ஒரு பர்சன்டேஜில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அது நம்ம எவ்வளோ மெச்சூரிட்டி வந்தாலும், எவ்வளோ பெரிய ரிஷிகளானாலும் அவங்கள விட்டு இது விலகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அந்த கல்வி செருக்கால நக்கீரர் குற்றம் கண்டுபிடித்தது என்னாச்சு, சிவபெருமானை அவமதித்த மாதிரி ஆயிடுத்து, அது கொஞ்சம் அபச்சாரம் ஆயிடுத்து. அதுக்கு பிராயச்சித்தத்துக்காக அவர் நிறைய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணார், பூஜைகள் பண்ணார், சிவ பூஜையெல்லாம் செய்தார். அப்படி ஒரு முறை ஸ்தலங்களுக்கு போகிற வழியில் ஒரு குளத்தங்கரையில் அமர்ந்து சிவ பூஜை செய்ய ஆரம்பித்தார். நம்மளுக்கு எத்தனையோ விஷயங்களில் சலனங்கள் வருது, அப்போ பக்தியிலையும் சில சமயங்களில் சலனங்கள் ஏற்படுது. அப்படிங்கிற மாதிரி இங்கே என்ன ஆயிடுச்சு, அவர் சிவபூஜை பண்ணும்போது பக்கத்தில் ஏதோ வினோதமாக நடக்குதே அப்படின்னு சொல்லி பூஜைக்கு நடுவில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அது என்ன நடக்குது அங்கே வினோதமாக அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தார். அங்கே கற்கி முகி அப்படின்னு ஒரு பூதம் இருந்தது. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அங்கே போகிற வர்றவங்க புலவர்கள், இந்த மாதிரி சிவபூஜையில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறவங்க இவங்களெல்லாம் சிறை வைத்து அதுக்கப்புறம் 1000 பேர் சேர்ந்தோன்னே சாப்பிடுமா. அது ஒரு பிரின்சிபலாக வச்சுருந்தது. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கவனம் சிதறிச்சோ, அபச்சாரம் பண்ணாங்களோ தூக்கிட்டு போய் குகையில் வச்சிடுறது. அப்புறம் 1000 பேர் ஆனோன்னே, ஒரு கவுண்ட் ஆனோன்னே அவங்கள சேர்த்து சாப்பிட்றது. இப்போ ஆல்ரெடி கற்கி முகியோட குகையில் 999 பேர் இருக்காங்க. இப்போ நக்கீரரையும் கொண்டு போய் வச்சிடுது. ஸோ இப்போ 1000 பேர் ஆயிட்டாங்க. மனிதனோட மனம் அப்படிங்கிறது நிறைய சலனத்தன்மைக்கு ஆட்படும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம முன்னோர்கள் தான் நிறைய வழிபாட்டு முறை, அதுக்கப்புறம் திருவிழாக்கள், உற்சவங்கள், சிறப்பு தினங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம மனம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வேலையும் நம்ம ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி யோசிக்கும். காலையில் சரி நம்ம வேல்மாறல் பாராயணம் பண்ணலாம், ஒரு மண்டலம் பண்ணலாம், சுவாமி எல்லாம் நடத்தி கொடுத்துருவார் அப்படின்னு யோசிக்கிற அதே மனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பண்ணிட்டோம், பட் ஸ்டில் நடக்குமா, கடவுள் செய்வாரா அப்படின்னு ஒரு டவுட்டும் கிளம்பும். ஸோ சஞ்சலம் நிறைய ஏற்படுது. பக்தியிலையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லையா இருக்கட்டும், மனம் வேண்டாத கவலைகள், வேண்டாத சிந்தனைகள் இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு டெடிக்கேட்டடாக ஒரு ஃபோக்கஸாக 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ கடவுளோட திருவடியில் உட்காந்து நம்ம முழுமையாக சிந்திக்கணும். நல்ல விஷயங்களை, பாசிட்டிவ் திங்ஸை திருப்பி திருப்பி சொல்லணும், மந்திரங்களை சொல்லணும். இதெல்லாம் நம்மளுக்கு பெரியவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா மனசு கட்டுப்பட்டு அது ஒருமுகப்படுத்தி அதை நம்ம ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு சில நாட்கள் ஆகும் நம்மளால். அப்போ தான் நம்ம மைண்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம், கவலைகள், சிந்தனையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம டெய்லி டெடிக்கேட்டடாக 10 நிமிஷம் செய்வோம் அப்படின்னு உட்காந்தாதான் ஒரு ப்ராக்டிஸ்குள்ளேயே நம்ம என்ட்ராவோம். ஸோ நம்ம இதெல்லாம், இந்த முறையெல்லாம் ஒரு ரூல்ஸாக நம்ம எடுத்துக்காமல் நம்ம நம்மளை நல்வழிப்படுத்திக்கிட்டு ஒரு ஃபார்முக்கு நம்மளை கொண்டு வரத்துக்கு, நம்ம மைண்டை கொண்டு வரத்துக்கு ஏதோ ஒரு மெத்தடாக இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாயானால் நக்கீரரோட சிந்தனை கூட திசை திரும்பியது சிவபூஜை செய்யும்போது. அதனால் அவர் அடைக்கப்பட்டார்.
இப்போ கூட இருக்கிறவங்கெல்லாம் உன்னால தான் நாங்கள் எல்லாம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போ வந்து அறுபடை முருகனை நினச்சி திருமுருகாற்றுப்படை அப்படின்னு அவர் இயற்றினார். எல்லா அறுபடை வீடை பற்றியும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அவரோட மகிமை, முருகப்பெருமானோட மகிமை, பெருமை அதெல்லாம் சொல்லி அந்த திருமுருகாற்றுப்படை பாடலை வந்து அவர் அங்கே இயற்றினார். அந்த இசைக்கு உருகி அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அவரோட அந்த பாடலுக்கு, அதாவது கல்லும் உருக வைக்கும் திருமுருகாற்றுப்படையை கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல் போன்ற மனசை கூட உருக வைக்க வல்லது அப்பேற்பட்ட பாடல்கள் அது அப்படின்னு சொல்லி. இப்போது வேலாயுதம் வந்து அவங்கள குகையிலேருந்து வெளியில் வர வழி செய்து கொடுத்தது. வழி செய்து கொடுத்தது அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற துன்பம் நீங்கியது மட்டும் இல்லை அவங்க எல்லாருக்குமே, அந்த ஜீவாத்மாக்களுக்குமே, பட் மோட்சத்துக்கு வழி காமிச்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே மெசேஜ் புரிஞ்சுக்கலாம். இடித்து வழி காணும். வழி அப்படிங்கிறது நம்ம பெருமானோட பகவானோட அருள் பெறுவதற்காக, அவரோட திருவடியில் போய் சேர்றதுக்காக நம்மளை வந்து காக்கும் வள்ளலாகிய இறைவனிடம் செல்வதற்கு வழி கூறுவது இந்த திருமுருகாற்றுப்படை. அதை வந்து அவர் இயற்றினோன்னு எல்லாரும் முக்திக்கு செல்ல வழிவகுத்தது வேலாயுதம். பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. 10வது அடி. திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும். திசைக்கிரியை முதற்குலிசன். குலிசன் அப்படின்னா குலிசாயுதம் அப்படின்னா வஜ்ராயுதம். முதற்குலிசன்னா தேவர்களில் முதன்மை வாய்ந்த இந்திரனை சொல்கிறாங்க. திசைக்கிரியை அப்படின்னா கிரினா மலை. ஸோ திசைனா எல்லா திக்கிலும் 8 திசைகளிலும் உள்ள மலைகள். முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும். அந்த மலைகள்லாம் ரெக்கைகளோட பறந்து மக்களுக்கெல்லாம் துன்புறுத்திட்டு இருந்தது. அவங்கெல்லாம் ரொம்ப அச்சத்தோடு இருந்தாங்க. ரொம்ப வேகமாக பறந்துட்டு இருந்தது. அவங்களோட சிறகுகள், அந்த மலைகளோட சிறகுகளெல்லாம் வந்து அறுத்து தள்ளினான் இந்திரன். ஸோ திருப்பியும் அந்த ரெக்கைகள் முளைத்து திருப்பியும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்னு ஒரு பிரமிப்போடு பார்த்தாங்களாம் மக்கள். எதை அப்படி பிரமிப்போடு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், வேற்படை வேலாயுதம் கிளம்பி வருதில்ல, அந்த வேகத்தை, அது விரைந்து செல்லும் போது இருந்த அந்த அதிர்வு, அந்த பிரமிப்பு, அந்த நடுக்கம் வந்து உலக மக்கள் திருப்பியும் மலைகளே வந்துட்டது போல ரெக்கை முறைச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்ஷியன் டைம்ஸில் கிருத்தயுகம் அந்த மாதிரி யுகத்தில் வந்துட்டு மவுண்டன்ஸ்க்கெலாம் கூட விங்ஸ் இருந்ததுதான். அவங்க வந்து மவுண்டன்ஸ் எல்லாம் வந்து விங்ஸோடு இருக்கிறதுனால எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் பறந்து போக முடியும். நினச்சா மேலே பறப்பாங்க, திடீர்னு கீழே இறங்கி வருவாங்க பூலோகத்துக்கு. பறவைகள் எப்படி பறக்குதோ அந்த மாதிரி அவங்களால எல்லா இடமும் பறக்க முடியும். இப்படி அவங்க எல்லா இடமும் ட்ராவல் பண்ணதுனால நிறைய பேருக்கு பயம். உலக மக்களுக்கு, ரிஷிகள், முனிவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இது பெரிய ட்ரபிளாக இருந்தது. ஏன்னா அப்பப்போ இறங்கி இறங்கி இவங்களுக்கு துன்பம் கொடுத்துட்டு இருந்தது அந்த மலைகள். ஃப்ளையிங் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது. இப்போது சயின்ஸு மற்றவங்க எல்லாருமே மக்கள்லாம் இந்திராவை அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க, இது ரொம்ப எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தால் அதோட சிறகுகளையெல்லாம் வெட்டிட்டான். அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி மலைகள்லாம் ஏர்த்தில் செட்டில் ஆகிருக்கு, கீழே இறங்கி இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஆசிரியர் எதற்காக இதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், வேலாயுதத்தோட அளவில்லாத ஆற்றல், அவ்வளோ அதிசயம் வாய்ந்தது அதோட ஆற்றல். அது விரைந்து பக்தர்களுக்காக செல்லும் அந்த வேகம், அதை வந்து இங்கே இதோட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. திருத்தணியில் இருக்கிற முருகன் கையில் இருக்கிறது சக்தி ஹஸ்தம் அப்படிங்கிற ஒரு வஜ்ரவேல். வஜ்ரவேல்னா என்ன? இடி போல ஓசை எழுப்புகிற ஒரு ஆயுதம். இந்த வேலாயுதம் வந்து விரைந்து செல்லும் போது எப்படி உலக மக்கள் வந்து பிரமிப்போட பார்க்குறாங்க. மலைகள் வந்து பறந்தா எப்படி பிரமிப்போடு இருக்கும், அதே டைம் வந்து அச்சுறுத்துற மாதிரி இருந்தது இல்லையா? அதை மாதிரி திருப்பியும் இந்த மலைகளுக்கெல்லாம் ரெக்கை முளைத்து வந்துருச்சு போல அப்படின்னு அதோட வேகத்தை பார்த்து உலக மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க வர விசைத்ததிர ஓடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த அடிகளை கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.